தனக்கும் எதிரி என்கிறார் குருக்ஷேத்திர போரில் கீதையிலே அர்ஜுனனுக்கு கண்ணன். அர்ஜுனா, எனக்கு நேர்பட யாரும் எதிரி கிடையாது. ஆனால் பாரத தேசத்தில் என் மக்களுக்கு யார் எதிரியாக இருக்கிறானோ எம்பெருமான் தெரிவிக்கிறார், அவர்களெல்லாம் எனக்கும் எதிரி. அதனாலே செய்யாதன செய்யோம், இறைவன் உகந்த காரியங்களை மட்டும் திருமாலடியார்கள் செய்வோம். அவனுக்கு எது ஏற்புடையதல்லவோ அதெல்லாம் செய்ய மாட்டோம். பகவானுக்கு எது ஏற்புடையது? அவன் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக என்புருகு சிந்தை இடுதெறியாகன ஆழ்வார்கள் விளக்கேற்றி கொண்டாடிய பெருமான். அவனுக்கு விளக்கு எது? நம்முடைய அன்பு தான் விளக்கு. அப்போ எம்பெருமான் இதை கொண்டாடுகிறான். இதோ பாருங்கள், அன்பால் தம்முடைய தோள் சுமந்தாலே துயரத்தை கொடுக்குமோ என்கிற அந்த அளப்பரிய வாகனத்தை தன்னுடைய கையாலே தூக்கி சுமக்கிறார்கள். இதுதான் அன்பு. இந்த அன்பைத்தான் அழகன் கொண்டாடுகிறான். ஆக இறைவன் என்ன சொல்கிறான்? உயிர்களிடத்திலே அன்பு காட்டுங்கள், எல்லோரையும் வசுதேவ குடும்பகம் என்று எல்லோரும் நம்முடைய உறவினர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். யாரிடத்திலும் பகைமை பாராட்டாதுகள். ஒரே தேசம், உன்னத தேசம் நம்முடைய பாரத தேசம் என்று அனைவரும் ஒரு தாய் மக்களாக, பாரத தாயின் மக்களாக பண்பு கொள்ளுங்கள், ஒற்றுமை கொள்ளுங்கள். அந்த தாய் உணர்வு, தேச உணர்வு ஓங்க வேண்டும். இங்கே பாருங்கள், ஊர்கூடி இழுத்தால் தேர் நகரும் போல இங்கே என்ன நாடு, என்ன மொழி, என்ன சமுதாயம், என்ன இனம் என்று பிரித்து பாராத வண்ணம் எல்லோரும் ஒன்று கலந்து தன் கையிலே பிடித்து தூக்கி பிடிக்கிறார்களே, இதைத்தான் ஆழ்வாள் ஆண்டாள் திருப்பாவளை தெரிவித்தாள். அறியாதன செய்த அன்பினால் சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீதாராய் பறை என்று ஆண்டாள் தெரிவித்தார். அதாவது அறியாத செய்தோம், சிறு பிள்ளைகள் நாங்கள். கோவர்தன அந்த கோபாலர்கள் அவர்கள் கிருஷ்ணனுடைய மந்திரத்தை தவிர, கிருஷ்ணனுடைய நாமத்தை தவிர வேறு எதுவும் அவர்கள் படித்தறிந்ததில்லை. அவர்கள் எப்போவும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு வாய் கொண்டு பாடுவார்கள். அதனால் சொன்னால், ஒன்றை தவிர வேறு எதுவுமே அறிய மாட்டோம் நாங்கள். எங்களுக்கு வேதம் தெரியாது, வித்தை தெரியாது, சீபாட்சியம் தெரியாது, எந்த ஆழ்வார் சுக்திகள் தெரியாது. ஆனால் ஒன்றை தெரியும், கோவிந்தா உன் நாமத்தை தவிர அறியாத பிள்ளைகள். ஆனால் நாங்கள் செய்வதெல்லாம் அன்பினாலே செய்கிறோம். இப்போ இவர்களெல்லாம் தூக்கி இறைவனை குலுக்கிறார்களே, அப்போ அவன் உடம்பு வலிக்காதான்னு நினைக்க மாட்டார்களா? அவன் திருமேனில் இருக்கிற மாலைகள் விழுந்து விடும் என்று நினைக்க மாட்டார்களா? அவன் சூடி இருக்கிற நகைகள் விழுந்து விடும் என்று நினைக்க மாட்டார்களான்னா அவர்களுக்கு அதெல்லாம் தெரியாது. எல்லாரையும் காப்பாற்றுற எம்பெருமான், அவனை தூக்கி நாங்கள் அப்படியே தாங்கி பிடிக்கணும்னு கைகளால் தூக்கி என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் ஆனந்தத்தாலே செய்வது. இதைத்தான் அறியாத பிள்ளைகளோ அன்பினால் சிறுபேர் அடைத்தனவும் சீறி அருளாதே. இறைவா, நீயே ஓடி வந்துட்டுருக்க அழகர் மலையிலேருந்து, உன்னை போட்டு உலுக்கி எடுக்கிறோம் நாங்கள். அப்படின்னா நீ சீற்றம் கொண்டு விடாதே, நீ குளிர்ந்த பார்வை காட்ட வேண்டும், சீறி அருளாதே. இறைவா நீதாராய் பறை. பறைனா அந்த கைங்கரியம், கைகளினாலே செய்கிற தவம். நாம் எத்தனை கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுகிறோம் என்பதை விட, நாம் எத்தனை உற்சவங்கள் நம்முடைய சொந்த செலவிலே செய்து வைக்கிறோம் என்பதை விட, நாம் எத்தனை பேர் கல்யாணம் பண்ணி வைத்தோம் என்பதை விட, எத்தனை குடும்பங்களை வாழ்விக்க நாம் பொருளுதவி செய்தோம் என்பதை விட, நம் கைகளினாலே இறைவனை தாங்குவது, கைகளினாலே இறைவனுக்கு நீரை பாய்ச்சுவது, கைகளினாலே கைகூப்பி அந்த இறைவனை வளமாக வருவது, இதுதான் கைத்தவம் என்று பெயர். அந்த கைத்தவமாகிய கைங்கரிய பூர்த்தி. இதைத்தான் ஆண்டாள் தெரிவித்தாள். அறியாத பிள்ளைகளோ அன்பினால் சிறுபேர் அழைத்தனவும் சீரியா அருளாதே இறைவா நீதாராய் பறையேலோர் எம்பாவாய் என்று தெரிவிக்கிறார்.